மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆட்சேர்ப்பு கீழே பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்களில் ஆள் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விட்டாங்க. ஏப்ரல் மந்த் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான எக்ஸாம் அப்படின்னு நடந்து முடிஞ்சது. 8ஆம் வகுப்பு தரம் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு தரம் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அந்த எக்ஸாமுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ ஒரு எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட் வந்து ஜனவரி மாதம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனாக கிடைச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்த அந்த அஃபிஷியல் நம்பருக்கு தான் கால் பண்ணி ரிசல்ட்டை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நம்ம கால் பண்ணி கேட்கும் போது அங்கே ஒரு ஃபீமேல் பர்சன் அப்படின்றத எடுப்பாங்க. கால் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அவங்க எடுத்தாங்க அப்படின்னா நம்மகிட்ட சொன்ன விஷயம் வந்து நம்ம கால் பண்ணப்போ அவங்க தான் அடிக்கடி எப்பயுமே அவங்க எடுப்பாங்க. அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், வெப்சைட் நாங்கள் அப்படியே தான் இருந்தாலும் அப்டேட் பண்ணுவோம், ஸோ ரிசல்ட்டை பற்றி கேட்குறதுக்காக கால் பண்ண அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம லக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் ஸ்டாஃப் ஒரு மேல் ஸ்டாஃப் ஒருத்தவங்க எடுத்து பேசினாங்க. அவங்க பண்ணி டீட்டெயிலாக சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் என்ன இப்படி கேட்குறீங்க, ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது, போகாமலாம் இல்லை. பட் நம்ம எப்படின்னா அந்த நெக்ஸ்ட் இயர் அதாவது 2025 ஜனவரி மந்தில் பொங்கல் பிஃபோராவோ இல்லை பிகினிங்லேயே கூட ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அப்படி இல்லாட்டி எப்படியும் ஜனவரி மந்தில் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும், வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை நம்மள்கிட்ட வந்து கன்வே பண்ணாங்க. அந்த நியூஸை வந்து கன்வே பண்ணுறதுக்காக தான் உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்குமே.